இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த பஸ்ஸில் அந்த ஒரு ஸ்டிக்கரே இல்லை. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தான் இருக்கணும், இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கணும். எல்லா ஊர்லேயும் அப்படி தாங்குது. அது கேரளாவிலையும் சரிங்க, கர்நாடகாவில், ஆந்திரா எல்லா ஊர்லேயும் அப்படி தாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாடு எடுத்துட்டாங்க அந்த பஸ்ஸிலேருந்து. முதல் பெரியார்னு பார்த்துருப்பீங்க, பெரியார்னு விட்டுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து இப்போ அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சுட்டாங்க. எங்கே போய் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டிலே இல்லை, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் நடக்க போகுது. இந்த ஊரில் பாருங்கள், நம்ம அகதியாக வாழ போகிறோம். இந்த பக்கத்து ஊரில் என்ன நடந்ததோ ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் எப்படி அடித்து விரட்டினாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். இது கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மனசில் வச்சிங்க, இதான் நடக்கும் இங்கே. அதே மாதிரி இந்திக்காரங்களாம் இப்போ வாக்கு உரிமை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு போச்சு. நம்ம அகதியாக இருக்கணும், அடிமையிலாம் வாழணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள், நான், நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய ஒரு சங்கதியெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு டோட்டல். அதனால் யார் நல்ல தலைவன் என்று சிந்தித்து பார்த்து உங்களுடைய வாக்கு அளிங்கள். தயவு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.